வணக்கம் நண்பர்கள், சட்டேர சகோதரிகள். இன்று தினமும் காலையில் சியா விதைகள் சாப்பிடுவதால் உடலில் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் மற்றும் அதை எப்படி சாப்பிடுவது என்பது பற்றி பார்க்கப் போகிறோம். வாருங்கள், அறிந்து கொள்வோம். சியா விதைகள் சூப்பர் ஃபுட் அல்லது செயல்பாட்டு உணவு என்று அழைக்கப்படுகின்றன. காலை நேரத்தில் இதை உட்கொள்வதன் மூலம் உடலில் இருக்கும் கொழுப்பை குறைப்பது முதல் இதய நோய்க்கான ஆபத்து காரணிகளை குறைக்கின்றது. அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த சியா விதைகள் சால்வியா ஹிஸ்பானிகா எனப்படும் பூக்கும் தாவரத்தின் உண்ணக்கூடிய பாகமாகும். இந்த சிறிய விதைகள் பண்டைய கால உணவு வகைகளில் பிரதானமாக பயன்படுத்தப்பட்டன என ஆதாரங்கள் தெரிவிக்கிறது. சியா விதைகள் இரத்த சர்க்கரை மேலாண்மையை மேம்படுத்துகிறது, வலுவான எலும்புகளை உருவாக்குகிறது மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. பசையமில்லா சியா விதைகள் ஆன்டி ஆக்சிடென்ட்களின் சிறந்த ஆதாரமும் கூட. இந்த சிறிய விதைகளை காலை உணவில் சேர்த்து வரும் கிடைக்கும் அற்புதமான நன்மைகளை இப்போது தெரிந்து கொள்வோம். சியா விதைகள் எடை இழப்புக்கு உதவுகிறது. புரதம், ஒமேகா தூண்ணு கொழுப்பு அமிலம் மற்றும் நார்ச்சத்து நிரம்பிய சியா விதைகள் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கவும் பசியை சமாளிக்கவும் ஊக்குவிப்பதால் எடை இழப்புக்கு உதவுகிறது. இந்த விதைகளில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து தண்ணீரை உறிஞ்சி உங்கள் வயிற்றில் விரிவடைந்து வயிறு நிரம்பியதாக உங்களுக்கு உணர்த்துகிறது. ஒரு டீஸ்பூன், அதாவது 28 கிராம் சியா விதைகளில் 10 கிராம் நார்ச்சத்து உள்ளது. அதனால் இந்த விதைகளை தினசரி உண்பதால் உள்ளுறுப்பு கொழுப்பு திசுக்கள் அல்லது தொப்பை கொழுப்பை குறைக்கிறது. இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. சியா விதைகளில் நார்ச்சத்து, இதய ஆரோக்கியமான கொழுப்புகள், ஆக்சிஜனேற்றங்கள் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் போன்ற உங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு உகந்த ஊட்டச்சத்துகள் நிரம்பியிருக்கிறது. இந்த விதைகளில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து உங்கள் இரத்தத்தில் உள்ள மொத்த மற்றும் எல்டிஎல் கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது. அதனால் இது இதய நோய்களுக்கான அபாயத்தை குறைகிறது. மேலும் இவை உடலில் அழற்சி காரணமாக ஏற்படும் வீக்கத்தின் இன்ஃப்ளமேஷன் அறிகுறிகளைத் தடுக்கின்றன. கொழுப்பு மற்றும் இரத்த அழுத்த அளவை பராமரித்து ஆக்சிஜனேற்ற அழுத்த அளவை குறைக்கின்றன. எலும்பு ஆரோக்கியத்திற்கு சிறந்த சியா விதைகள் நல்ல எலும்பு தாது அடர்த்தியை பராமரிக்க உதவுகிறது. எலும்பு தாது அடர்த்தி என்பது எலும்பு வலிமையை குறிக்கிறது. ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு தொடர்பான நிலைமைகளுக்கு சிகிச்சையளிக்கவும் அவை உதவும். இந்த விதைகளில் உள்ள ஆல்பா-லிபோயிக் அமிலம் எலும்பு தாது அடர்த்தியை அதிகரிக்க உதவுகிறது. ஒரு அவுன்ஸ் சியா விதைகள் நமது உடலின் மெக்னீசியம் தேவைகளில் 30% மற்றும் கால்சியம் தேவைகளில் 18% ஆகியவற்றை பூர்த்தி செய்யும் என மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. சியா விதைகளில் உள்ள நார்ச்சத்து மற்றும் ஆல்பா-லினோலெனிக் அமிலத்தின் அதிக உள்ளடக்கம் உங்கள் உடலில் உள்ள இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க உதவுகிறது. இந்த விதைகள் டைப் 2 நீரிழிவு நோய்க்கு எதிராகவும் போராடுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளின்படி சியா விதைகள் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தி உணவுக்குப் பிறகு இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. சியா விதைகள் ஆரோக்கியமான சருமத்தை தருகிறது. அத்தியாவசிய ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்த சியா விதைகள் சருமத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்துப் போராடுகிறது. அதோடு ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் தோல் சேதத்தை தடுக்க உதவுகிறது. சியா விதைகளில் உள்ள ஆக்சிஜனேற்றங்கள் சருமத்தின் வீக்கத்தை தணித்து அவற்றை சரிசெய்ய உதவுகிறது. அது மட்டுமின்றி சூரியன் பாதிப்புக்கு எதிராக சருமத்தினை பாதுகாக்க உதவுகிறது. அத்தியாவசிய ஆக்சிஜனேற்றங்கள் சருமத்தில் பொலிவிழந்த திசுக்களை துரிதமாக சரிசெய்கிறது. இதைவிட முக்கியமாக இவை முகப்பருக்களையும் குறைக்க உதவுகிறது. இந்த சியா விதைகள் சருமம் இயற்கையாக ஒளிர்வதற்கும் அதன் நெகிழ்ச்சித்தன்மையை அதிகரிக்கவும் உதவுகின்றன. மேலும் முதுமையின் முன்கூட்டிய ஆரம்ப அறிகுறிகளைத் தடுக்கின்றன. சியா விதைகளை எப்படி சேர்ப்பது? 2 டீஸ்பூன் சியா விதைகளை 8 அவுன்ஸ் தண்ணீரில் ஊற வைத்து அப்படியே சாப்பிடலாம். அல்லது 1 கப் தயிரில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற வைத்த சியா விதைகள் சேர்த்தும் சாப்பிடலாம். இத்தனை நன்மைகள் அடங்கிய சியா விதைகளை காலை உணவின் ஒரு பகுதியாக கட்டாயமாக்கிக் கொள்ளுங்கள். குட்டி விதையில் கொட்டிக் கிடக்கும் நன்மைகள். சியா விதைகள் என்றவுடன் அது என்ன என்ற கேள்வி பலருக்கும் வரலாம். சியா விதைகளை காணாமல் நாம் கோடைக்காலத்தை கடக்க முடியாது. சாதாரண சாலையோர
கடைகளில் குடிக்கும் ஜூஸ்களிலும் இந்த விதைகள் கலந்து கொடுக்கப்படும். காரணம், சியா விதைகளில் ஏராளமான நன்மைகள் நிறைந்துள்ளன. இதை உண்பதால் பல உடல்நலப் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சியா விதைகள் என்பது சால்வியா ஹஸ்பனிகா என்ற தாவரத்தின் விதைகள் ஆகும். மிகச் சிறிய அளவுள்ள இந்த விதைகளில் ஆற்றல்கள் நிரம்பியிருக்கின்றன. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடையையும் குறைக்கலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அதேபோல் இதை சாப்பிடும் சில வழிமுறைகளை பின்பற்றுவதும் அவசியம். நோய் எதிர்ப்பு பண்புகள் சியா விதைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம். குளோரோஜெனிக் அமிலம், காஃபிக் அமிலம், மைரிசெடின், குர்செடின், கேம்ஃபெரால் போன்ற நல்ல ஆக்சிஜனேற்றங்கள் உள்ளன. அவை அழற்சி எதிர்ப்பு மற்றும் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளைக் கொண்டுள்ளன. இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இது உயர் இரத்த அழுத்தம், பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது. பெண்கள் ஏன் தினமும் 2 ஸ்பூன் சியா விதை சாப்பிடணும்? இந்த காரணம்தான் சியா விதை ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளைக் கொண்டது. ஆனால் நாம் பெரிதாக பயன்படுத்துவதில்லை. குறிப்பாக எடையை குறைக்கும் ஒரு வகை விதை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தினசரி சியா விதைகளை சாப்பிடுவது எடை குறைப்பது மட்டுமின்றி உடலில் பல்வேறு வகையான அற்புத மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக பெண்கள் தினமும் 2 ஸ்பூன் அளவு சியா விதைகளை சேர்த்துக் கொள்வதால் கீழ்வரும் ஆரோக்கிய நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும். சியா விதை நமக்குத் தெரியும். பெரும்பாலும் ஜூஸ் வகைகளில் கடைகளில் சியா விதைகளை சேர்த்துக் கொடுப்பார்கள். குறிப்பாக ஃபல்லூடா போன்றவற்றில் சேர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த சியா விதையை தினசரி நம்முடைய வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் சீரகத்தைப் போல அத்தியாவசியமாக சாப்பிட வேண்டிய ஒன்று. இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் கொண்டுவர சியா விதையில் நார்ச்சத்துக்கள் அதிகம். அதோடு ஒமேகா 3 போன்ற ஊட்டச்சத்துக்களும் வைட்டமின்களும் மினரல்களும் அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக இதில் கலோரிகளும் மிக மிக குறைவு. கிளைசெமிக் குறியீடும் மிகக் குறைவு. அதனால் இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் கொண்டுவர உதவி செய்யும். 1 கப் இந்த கொடம்புளி கொள்ளு சூப் குடிங்க. ஒரே வாரத்துல 3-4 கிலோ குறைக்கலாம். செய்முறை உள்ளே கொலஸ்டிரால் அளவு விதையில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் மற்றும் மக்னீசியம் உள்ளிட்டவை இருக்கின்றன. மக்னீசியம் உள்ளிட்ட மினரல்கள் இரத்தத்தில் கெட்ட கொலஸ்டிராலை குறைக்கவும் கட்டுப்படுத்தவும் உதவி செய்கிறது. இதன் மூலம் இரத்தக் குழாய்களில் கொழுப்பு படிதலை தடுத்து இதய நோய்கள் ஆபத்தை குறைக்கும். ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் விதைகளில் நார்ச்சத்துக்கள், மினரல்கள், வைட்டமின்கள் ஆகியவை அதிகம். அதேபோல இவற்றில் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகளும் அதிகம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதோடு இன்ஃப்ளமேஷன்களை குறைக்கும் வேலையை செய்கிறது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இதுபோன்ற மேலும் எந்தவிதமான வீடியோக்கள் தேவை என்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.